வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் மெரினா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி வெற்றி கொடி நாட்டிவிட்டு பெருமையுடன் கீழ் இறங்கிய வீரரின் முகபாவம் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்ய முடியாதவர்கள் அன்று சுதாகரின் முகத்தை பார்த்திருந்தால் போதும். நளினி மாலாவின் விரல்கள் அவன் கன்னத்தை ஸ்பரிசித்த போது தன் காதல் லட்சியம் கை கூடி விட்டதாகவே நினைத்து அவன் பெருமிதம் அடைந்தான். நாடகத்தில் நடிக்கும்போது எத்தனையோ முறை இவள் என்னை தொட்டிருக்கிறாள். ஆனால் அதில் எல்லாம் ஜீவன் இல்லை. அப்போது என் உடலில் மின்சாரம் பாயவில்லை. அது நடிப்பு. இது இன்று இவள் தொட்டது இன்ப கிளுகிளுப்பு. அந்த அனுபவத்தில் என் எண்ண குவியலில் சுழன்று கொண்டிருந்த சுதாகர் மகாபலிபுரத்தில் இருந்த அத்தனை சிலைகளிலும் நளினியின் தோற்றத்தையும் எழிலையுமே கண்டான். அவள் உருவத்தை படம் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் எழுந்தது. கருணாகரன் ஒரு கேமராவை கொண்டு வந்திருந்தான். இதுவரை கேமராவையே தொட்டிராத சுதாகருக்கு தன் கையாலேயே அன்று நளினியை ஒரு போட்டோ எடுக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆனால் கருணாகரனிடம் அதை சொல்ல வெட்கப்பட்டான். எனவே இதுவரை கடற்கரை கோயிலை யாருமே எடுத்திராத ஒரு புது கோணத்தில் படம் எடுக்கப் போவதாக அவனிடம் பொய் சொல்லிவிட்டு கேமராவை வாங்கி கொண்டான். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்த நளினியை திருட்டுத்தனமாக படம் எடுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து அட்ஜஸ்ட் செய்தான். இங்க நில்லு, ஒரு போட்டோ எடுக்கிறேன் என்று சொன்னவுடனேயே வந்து நின்று தேவையான போஸ்கள் எல்லாம் கொடுக்க தயாராயிருக்கும் ஒரு பெண்ணை அவளுக்கு தெரியாமல் போட்டோ எடுக்க வேண்டும் என்று சுதாகர் தீர்மானித்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. அவளுக்கு தெரியாமல் எடுத்து அந்த போட்டோவை அவளுக்கு பிரசன்ட் செய்தால், அட இத எப்ப எடுத்தீங்க, எனக்கு தெரியவே தெரியாதே, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கே என்று அவள் சொல்வாள். அதனால் அவளுக்கு என் மீது இருக்கும் மதிப்பு பன்மடங்கு உயரும். நம்பர் 2, அவளுக்கு தெரிந்து போட்டோ பிடித்துவிட்டு ஒன்றுமே விழாமல் படம் க்ளோஸ் ஆகிவிட்டால் படம் என்னாச்சு என்று அவள் கேட்கும்போது என்ன பதில் சொல்வது? மானம் கப்பலேறி விடுமே என்று அவன் பயந்தது 2வது காரணம். அசட்டு சுதாகருக்கு மூளை இத்தனை சுறுசுறுப்பாக வேலை செய்ததற்கு காரணம் அந்த காதல் வேகம்தான். கற்பனையும் குயுக்தியும் குருட்டு தைரியமும் அதன் கூட பிறந்தவனாயிற்றே. நளினியை மட்டும் தனியாக படம் பிடிக்க முடியாமல் திண்டாடினான் சுதாகர். நளினியின் அருகில் துணைக்கு வந்திருந்த அம்மாளும் உட்கார்ந்திருந்தாள். அதையும் சேர்த்து எடுக்க வேண்டுமே. கஷ்டகாலம் என்று அவன் சிறிது நேரம் தயங்கினான். இந்த சமயத்தை விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு கிடைப்பது சிரமம் என்று முடிவு செய்து கிளிக் என்று ஒரு போட்டோ பிடித்தான். நெகட்டிவில் அம்மாக்காரியை மறைத்துவிட்டு நளினியை மட்டும் என்லார்ஜ் செய்துவிட வேண்டும் என்று அப்போதே தீர்மானித்து விட்டான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்ற பழமொழியின் அர்த்தம் மூஷிகா கிரியேஷன் சாருக்கு செங்கற்பட்டில்தான் புரிந்தது. மதர் இன் லாஸ் மேரேஜ் கதை சினிமாவுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் என்று எவனோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போக தங்கள் நாடகத்தை வந்து பார்க்கும்படி ஒரு பிரபல சினிமா டைரக்டரை அவர்கள் வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். அன்று மகாபலிபுரத்தில் அவுட்டோருக்கு வந்திருந்த போது தற்செயலாக சோமுவை சந்தித்தார் அந்த டைரக்டர். அச்சமயத்தில் அருகில் இருந்த நளினி மாலாவையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் சோமு. சோமு, என்னை நீ ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, இன்னைக்கு செங்கற்பட்டுல உங்க நாடகத்தை பார்த்து விடுகிறேன் என்று அவர் உடனேயே ஒப்புக்கொண்டார். நாடகத்திற்கு வந்திருந்த சினிமா டைரக்டர் இந்த சப்ஜெக்டை சினிமாவுக்கு தேர்ந்தெடுத்தால் தங்களுக்கும் அதில் நடிக்க கட்டாயம் சான்ஸ் கிடைக்கும் என்று நம்பி அன்று நடிகர்கள் எல்லோருமே உயிரை கொடுத்து நடித்தார்கள். மூஷிகா குழுவினர் ஒன்று நினைக்க டைரக்டர் வேறொன்று நினைத்து விட்டார். மதர் இன் லாஸ் மேரேஜ் நாடகத்திற்கே லாயக்கற்ற தீம் என்று அவர் அபிப்பிராயம் கூறிவிட்டு நளினி மாலாவை சினிமாவுக்கு புக் செய்து கொண்டு போய்விட்டார்.
மறுநாள் விடியற்காலையில் எல்லோரும் பஸ்ஸில் கிளம்பிய போது நளினியை காணவில்லை. அம்மா காரிதான் இருந்தாள். நளினி என்னை பஸ்ஸில் போக சொல்லுச்சு. அது டைரக்டர் கார்ல வருதாம் என்று சொன்னாள். அதை கேட்டு சுதாகர் சுருண்டு விழுந்திருப்பான். நல்ல வேளையாக பட்டாபி அவனை பிடித்து கொண்டான். பாண்டிச்சேரிக்கு போன அருள்தாஸ் புதன்கிழமைதான் பட்டணம் வந்து சேர்ந்தான். அதற்குள் 3-4 முறை சுதாகர் அவனை தேடிக்கொண்டு போய்விட்டான். நளினி விஷயத்தை பற்றி அவனிடம் ஒரு முறை அழுது தீர்த்தால்தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும் போல் இருந்தது. வியாழனன்று தேக பயிற்சி செய்யும் மைதானத்தில் அருள்தாஸும் சுதாகரும் சந்தித்து கொண்டார்கள். என்ன சுதாகர், டல் அடிக்கிற என்று பேச்சை துவக்கினான் அருள்தாஸ். அருள், உனக்கு விஷயம் தெரியுமா? நளினி சினிமாவில் நடிக்க போறாளாம். தெரியுமே, உனக்கு இப்பத்தானே தெரியும்? அவ நம்ம நாடகத்துல நடிக்க வந்த அன்னிக்கே எனக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் நாடகம் ஒரு ஏணிதானே பிரதர். இனிமே நாடகத்துல நடிக்க மாட்டாள்னு சொல்றியா? நடிப்பா, ஆனா மூஷிகாவிலேயும் பூஷிகாவிலேயும் நடிக்க மாட்டா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நளினி ஊர்லயே இல்லை. சாத்தனூர் அணைக்கட்டுக்கு அவுட்டோர் போயிருக்கா. என்னது, அதுக்குள்ளேயும் ஸ்டார் ஆயிட்டாளா? 2 நாள் கூட ஆகலையே. அதிர்ஷ்டம் அடிச்சா 2 நாள் எதுக்கு? 2 மணி நேரம் போதாதா? அப்படியே தூக்கிக்கிட்டு போயிடுமே. அதிர்ஷ்டம் போயிடுச்சுன்னா அதே வேகத்துல கீழையும் இறங்கிடும். ஆமா, அவ போனதுக்காக நீ எதுக்கு மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? லவ்வா? சுதாகரின் கண்கள் கலங்கி சிவந்தன. டேய் டேய், ஏமாந்தா காதல்ல போய் மாட்டிக்கிறையே. உனக்கு சரியா பிடிச்சு போச்சு. சைதாப்பேட்டை ஆண்டி பண்டாரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் வேப்பில அடிச்சு தான் பேயை ஓட்டணும். அருள், புண்பட்டிருக்கும் என் இதயத்தை மண் வெட்டியால் பிளக்காதே. இது மதர் இன்லாஸ் மேரேஜில் ஒரு டயலாக். நேத்து கூட அவளை பார்க்க போயிருந்த. அவ என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அவள் பார்வையில ஒரு குளிர்ச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு ஏக்கம். வெங்காயம், கத்திரிக்காய், புடலங்காய், போடா பொழைக்க தெரியாதவனே. ஒரு நாள் என்னை பார்த்து, சுதாகர் நீங்க ரொம்ப வெகுளி, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொன்னா தெரியுமா? சொன்னாளா? சொல்லி இருக்கணுமேன்னு நினைச்சேன். உன்னை அவ சின்ன பையனாவே நினைக்கிறாங்கிறதான் அப்படி சொல்லி இருக்கா. கோபத்தில் சுதாகருக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிந்தது. அருள்தாஸின் கழுத்தை அப்படியே நெரித்து விடலாம் போல் தோன்றியது. ஏமாற்றத்துடன் ஏளனமும் சேர்ந்து அவன் நெஞ்சை வாள் கொண்டு அறுத்தன. அருள்தாஸுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்து விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடந்தான். போகும் வழியில் போட்டோகிராஃப் ஸ்டுடியோவில் நுழைந்து டெவலப் செய்ய கொடுத்திருந்த படங்களை வாங்கி கொண்டான். அவற்றில் அவசர அவசரமாக நளினியின் படத்தை தேடினான். அதை எடுத்து கொண்டு போய் அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தான். அந்த படத்தின் பின்னால் அணுகுண்டாலும் நம் காதலை அழிக்க முடியாது என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று கூட யோசனை செய்து வைத்திருந்தான். ஆனால் எத்தனை தரம் தேடினாலும் நளினி படம் கிடைக்கவே இல்லை. அவன் எடுத்த படத்தில் அவளுடன் வந்த வயதான அம்மாளின் முகம்தான் தெரிந்தது. அவளுக்கு பின்னால் நளினியின் வலது கை மட்டுமே தெரிந்தது. அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் அதை சுக்கு நூறாக கிழித்து போட்டான் சுதாகர். 2 நாட்கள் அவன் படாத பாடுபட்டான். நளினியை மறந்துவிட வேண்டும் என்று உண்மையாகவே முயன்றான். முடியவில்லை. இரவில் தூக்கம் வராமல் அவதிப்பட்டான். நளினி எதிரில் இருப்பது போல நினைத்து கொண்டு நாடகத்தில் வரும் காதல் டயலாகை எல்லாம் ஒப்பித்தான். நளினியின் வசனம் வரும்போது தன் இடத்தை விட்டு நகர்ந்து எதிரில் போய் நின்று கொண்டு அவள் மாதிரியே பேசி நடித்து இன்பங்கண்டான். மரகதம்மாள் அவன் அறைக்கு வந்து ஒத்திகை பார்த்தது போதும், படுத்து தூங்குடா என்று சொன்னதும் தான் சுய நினைவு வந்து படுக்க சென்றான். சினிமாவுக்கு போக பிடிக்காமலும் அருள்தாஸையும் சந்திக்க மனம் இல்லாமலும் ஒரு நாள் பனகல் பார்க்கில் உட்கார்ந்து கொண்டிருந்த சுதாகருக்கு திடீரென்று நளினியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. எழுந்தான். நேரே கோடம்பாக்கம் சின்ன கேட்டை நோக்கி நடந்தான். வீட்டு வாசலில் நளினியின் அப்பா நின்று கொண்டிருந்தார். யாரடா என்று அவனை பார்த்து ஏக வசனத்தில் கேட்டார் அவர். நளினி அம்மா இருக்காங்களா? நளினியும் இல்ல, அவங்க அம்மாவும் இல்ல, பாட்டி இருக்காங்க, கூப்பிடட்டுமா என்று கேட்டார் அவர் படபடப்புடன். சுதாகருக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை.
அங்கேயே நிற்பதா நகருவதா என்று தெரியாமல் சற்று நேரம் திண்டாடினான். போப்பா, நாடகம் போடுறேன், மண்ணாங்கட்டி போடுறேன்னு ரவுடி பசங்கள் எல்லாம் வந்து என் பெண் மனசு கெடுத்துட்டீங்களேடா, படுபாவீங்க. உங்களால தான் அவளுக்கு சினிமா ஆசையே வந்தது. இனிமே இங்க வந்து நளினி கிளினின்னு பல்ல இழிச்சிங்கன்னா முட்டி உடஞ்சு போயிடும். ஆமா என்று உருமினார் அவர். தன் பெண்ணின் மீது இருந்த ஆத்திரத்தை எல்லாம் சுதாகரின் மீது கக்கினார். அவன் அவமானத்தால் கூனி குறுகி தள்ளாடி தடுமாறி வீடு வந்து சேர்ந்தபோது உயிரற்ற ஜடமாகத்தான் இருந்தான். பிறகு அவன் நளினியை பார்க்கவே முயலவே இல்லை. வேலை தேட வேண்டும் என்று சாக்கு சொல்லி நாடகத்தில் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டான். மூஷிகா கிரியேஷன்ஸாரும் டல் அடித்து கிடந்தார்கள். நளினிக்கு பதில் வேறு ஒரு நடிகை கிடைக்காததால் நாடகம் போட முடியாமல் திண்டாடினார்கள். அந்த ட்ரூப்பில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக நழுவ ஆரம்பித்தார்கள். லோகநாதன் வேறொரு பிளாட்டை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார். அருள்தாசும் ஒரிஜினல் அமைச்சூர் குழுவினருக்கு ஹார்மோனியம் வாசிப்பதாக வாக்களித்து விட்டான். உலக அரசியலில் இருந்து உளுந்து விலை வரையில் அன்றாட செய்திகள் எல்லாம் அத்துப்படியாக வேண்டுமானால் சாயந்தரம் 5 மணிக்கு மேல் பார்க்குக்கு போய் ரிட்டையர்டு பெஞ்ச் பக்கம் காதை தீட்டி வைத்து கொண்டால் போதும். அந்த மாஜிகளின் மன்றத்தின் அங்கத்தினர்கள் 4:30 மணியில் இருந்தே ஒவ்வொருவராக வந்து கூடுவார்கள். தினம் அங்கு வந்து பேசிவிட்டு போவதற்காக யாரோ தங்களுக்கு சம்பளம் கொடுப்பது போல் அத்தனை அக்கறையுடனும் நேரம் தவறாமலும் அவர்கள் வருவார்கள். என்ன நாயுடுவாள், இன்னைக்கு லேட்டு என்றார் மாஜி தாசில்தார். வரப்போது ஒரு ஆக்சிடென்ட், ரோட்ல குழிய வெட்டி வச்சிருக்கான் இல்ல, அதுல ஒரு பஸ் இறங்கிடுச்சு. ஏன் இறக்க மாட்டான்? டிரான்ஸ்போர்ட்டை நேஷனலைஸ் செய்ததுல இருந்து எந்த பஸ் ஒழுங்கா ரோட்ல போறது? அதெல்லாம் வெள்ளக்காரன் நாளோட போச்சு. இப்ப எல்லாமே குட்டி சுவர். இந்த அழகுக்கு பேங்க வேற நேஷனலைஸ் செய்ய போறாங்களாம். மணி ஹிந்துல பாத்தீங்களா என்று ஸ்டேட் பேங்கில் இருந்து ரிட்டையரான பொன்னுரங்கம் பிள்ளை அரசியல் பேச்சை துவக்கி வைத்தார். என்னமோ நேஷனலைஸ் பண்ணினா சோஷலிசம் வந்துடும்னு வாய் ஓயாம பேசுறாங்களே. அட்மினிஸ்ட்ரேஷன் சவுண்டா இருக்கணும்னு பெரியவர் சொல்றாரே, எவனாவது லிசன் பண்றானா? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஷார்ப்னஸ் என்ன என்ற மாஜி ஹெட்மாஸ்டர் திருவேங்கடந்தான் ஐயங்கார் பெரியவருக்கு பாமாலை சூட்ட ஆரம்பித்தார். இங்க லிசன் பண்ணாட்டா என்ன? நியூயார்க் டைம்ஸ்ல லெட்டர்ஸ் டு தி எடிட்டர்ஸ்ல வெளுத்து வாங்கியிருக்காரே, பார்த்தீரா என்று கேட்டார் மாஜி தாசில்தார். இன்னைக்கு நேரு ஸ்பீச்சை படிச்சேளா? ரொம்ப அபலாஜிட்டிக்கலா இருக்கு. அலைன்மெண்ட்டை பற்றி கிளாரிட்டி போறல. சைனீஸ் இன்வேஷனுக்கு அப்புறமே பிஎம் ஸ்பீச்சஸ் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. பாவம், நேரு ரொம்ப ஹானஸ்ட் மேன், எல்லோரையும் நம்பிடுவான், ஒன்னையும் மறைக்க தெரியாது. வெரி பிளெயின் ஹார்ட் என்று பஞ்சநகம் ஐயர் அலகாபாத்தில் ஆனந்த பவனுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்து நேருஜியுடன் கண்ணாமூச்சி விளையாடியவர் போல் பேசினார். இந்த பேச்சு ஒன்றிலுமே கலந்து கொள்ளாமல் ஒவ்வொருவர் பேசும்போதும் அவர் முகத்தை மட்டும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் தணிகாசல முதலியார். அங்கு தினமும் கூடும் மாஜிகளில் அவரும் ஒருவர். ஆனால் அவருக்கு அரசியலே பிடிக்காது. கோயில் குளம் காலட்சேபம் என்று ஏதாவது பேச்சு வந்தால் அதில் கலந்து கொள்வார். 6:30 7 மணி வரை காற்றாட உட்கார்ந்துவிட்டு சில விஷ்ணு கோயிலில் நடக்கும் காலட்சேபத்தை கேட்க போய்விடுவார். ஆனால் அன்று பஞ்சநந்தம் ஐயருடன் அவருடைய வீட்டுக்கு சென்றார். அந்த மன்றத்தில் தான் தணிகாசலம் பஞ்சநந்தம் ஐயரை ஒரு ஃப்ரெண்டு பிடித்து கொண்டார். அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவார். பகவத்கீதை, பஜகோவிந்தம், சௌந்தர்ய லஹரிக்கெல்லாம் அர்த்தம் கேட்டு தெரிந்து கொள்வார். ஐயரின் பிள்ளை மவுண்ட் ரோடில் இருந்து கம்பெனி ஒன்றில் மேனேஜராக இருந்தார். சுதாகருக்கு ஒரு வேலை போட்டு தரும்படி அவரிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தார் தணிகாசலம். சுதாகருக்கு வேலை தருவதாக அன்று அவர் வாக்களித்தார். இரவு வீட்டுக்கு சென்றதும் மனைவியிடம் அவர், மரகதம், ஐயர் பிள்ளையை போய் பார்த்தேன். சுதாகரை நாளைக்கு அப்ளிகேஷனோட ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லி இருக்காரு. வேலை நிச்சயமா கிடைச்சிடும் என்ற மகிழ்வுடன் கூறினார். ஏதோ முருகன் புண்ணியத்துல ஒரு வேலை ஆயிடுச்சுன்னா
வடபழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம பையனும் வேலை கிடைக்கலேங்கிற கவலையில இழைச்சிக்கிட்டே வரான் என்று அங்கலாய்த்து கொண்டாள் மரகதம்மாள். பாவம், பையன் இளைப்பதன் காரணத்தை அவள் கண்டாளா? சுதாகர் 6 மாதங்களாக ஆபீஸ் போய் வருகிறான். மரகதம்மாளுக்கு கொள்ளை ஆனந்தம். பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லி சொல்லி பூரித்து போனாள். பையன் களைச்சு போய் வரான், அவனை ஒன்னும் சொல்லாதீங்கோ என்று சில சமயம் கணவனிடம் சுதாகருக்காக பரிந்து பேசுவாள். என்னங்க, சீக்கிரம் நம்ம சுதாகருக்கு ஒரு கல்யாணத்தை செய்துடணும் என்று ஒரு நாள் சாவகாசமாக பேச்சை துவங்கினாள் மரகதம்மாள். ஆகட்டும், இப்பத்தானே வேலையில சேர்ந்திருக்கான். எடுத்ததுமே 200 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கால்கட்டு போட்டுட்டா பொறுப்பில்லாம சினிமா டிராமாவாவது அனாவசியமா செலவழிக்கிறதை நிறுத்திடுவான். அதுக்காகத்தான் பார்க்கிறேன். ஓ இஷ்டம். நீ ஒன்னு ஆசைப்பட்டு நான் இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லி இருக்கனா மரகதம்? பெண் பார்த்து வச்சிருக்கையா? நம்ம நாராயணசாமி முதலியார் பேத்தி மேலதான் எனக்கு ஒரு கண்ணு. யாரு, பங்கஜமா? இல்லைங்க, நீங்க துரக்கண்ணு மகளை சொல்றீங்க. நான் இந்திராணி சொல்றேன். காலேஜில் முதல் வருஷம் படிக்குதாம். நல்ல குணம், ரொம்ப அடக்க ஒடுக்கம், கை வேலையும் பிரமாதம். குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவங்க அம்மா சொர்ணத்தை கேட்கலாம்னு இருக்கேன். செய், பையன் என்ன சொல்றானோ என்றார் முதலியார் விட்டேத்தியாக. அப்போதுதான் வெளியே இருந்து வந்த சுதாகர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே நடைபெற்ற இந்த உரையாடலை வெளி தாழ்வாரத்தில் இருந்து கேட்டு துணுக்குற்றான். இந்திராணி, ஓஹோ, அந்த பெண்ணா? அசப்பிலேயே ஜமுனா மாதிரி இருக்குமே. அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்திருந்ததே. என்ன கண்டதும் வெட்கப்பட்டு கொண்டு எழுந்து நின்னுதே. ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளை கல்யாணம் செய்துகிட்டா என்ன என்று சிந்திக்க தொடங்கினான் சுதாகர். அன்று இரவு படுக்கையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை எழுந்தது. அவளை எப்படி கல்யாணம் செய்து கொள்வது? அவள் என் காதலியா? காதலிக்காமல் அவளை கல்யாணம் செய்து கொள்ள முடியாதே என்ற யோசனையில் புரண்டு புரண்டு படுத்தான். டேய் சுதாகர், ஏண்டா கவலைப்படுற? உங்க அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருக்கு, உனக்கும் இஷ்டம்தான். பிறகு என்ன தடை? அவளை காதலிக்க வேண்டியது தானே என்று அவன் மனசாட்சி சினிமா பாணியில் இரைச்சல் போட்டது. ஆமாம், நான் அவளை காதலித்து விடுகிறேன், அதுதான் சரி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் சுதாகர். இம்முறை தன் காதலில் எப்படியாவது வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டான் சுதாகர். அதற்காக லோகநாதனின் குறிப்பு புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தான். எங்கேயாவது ஒரு மூலையில் தனக்கு உபயோகப்படும்படி மாமா ஏதாவது எழுதி வைத்திருக்கிறாரா என்று தேடினான். குறிப்பு புத்தகத்தை புரட்டி கொண்டே வந்தபோது ஒரு பக்கத்தில் காணப்பட்ட தலைப்பை பார்த்ததும் சற்று தயங்கினான் அவன். மீண்டும் ஒரு முறை அதை படித்தான். காதல் புனிதமானது என்று சொல்கிறார்கள். அது மெய்யோ பொய்யோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், புனிதமான சூழ்நிலையில் உருவாகும் காதல்தான் நிலைத்திருக்கும். உதாரணமாக, பெரும்பாலான கதைகளில் கோயிலில் பிறந்த காதல் திருமணத்தில் முடிந்திருக்கிறது. ஏனெனில் காதலின் அடிப்படை அன்பு, அன்பே கடவுள். ஆகவே ஆண்டவன் சந்நிதியில் அரும்பும் காதல் அழிவில்லாமல் இருப்பதில் ஆச்சரியமில்லை. தன் மாமாவின் இம்மாபெரும் ஆராய்ச்சியை படித்ததும் துள்ளி குதித்தான் சுதாகர். மாமா, நீங்கள் நீடூழி வாழ்க, எனக்கு வழி தெரிந்து விட்டது. இந்திராணி எனக்கு கிடைத்து விட்டாள் என்று தன்னையும் அறியாமல் உரக்க கூச்சலிட்டான் சுதாகர். சட்டென்று அவன் பார்வை மேஜை மீது இருந்த ஒரு ஆல்பத்தின் மீது விழுந்தது. நட்சத்திரங்கள் வரிசை என்று அதன் மேல் எழுதப்பட்டிருந்ததை பார்த்துவிட்டு அதை பிரித்து பார்த்தான். முதல் பக்கத்தில் ஏ என்று தலைப்பிட்டு அஞ்சலி தேவி, ஆஷா பிரேக், ஆட்ரி ஹெப்பர்ன் என்ற வரிசையாக எழுதப்பட்டு அவர்களுடைய கண் கவர் போட்டோக்களும் காட்சியளித்தன. அதில் ஒவ்வொரு நடிகையை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளும் அவர்கள் நடித்த படங்களை பற்றிய விவரங்களும் இருந்தன. எல்லாவற்றையும் லோகநாதனே தன் கையெழுத்தில் ரத்தின சுருக்கமாக எழுதி வைத்திருந்தார். சுதாகருக்கு தன் மாமாவின் மீதிருந்த மதிப்பு மேலும் உயர்ந்தது. ஹாலிவுட்டில் பிறந்திருக்க வேண்டியவர் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டார் என்று உண்மையாகவே வருத்தப்பட்டு கொண்டான். ஆஷா பரேக்கின் படத்தை மற்றும் ஒரு முறை கூர்ந்து கவனித்தான்.
அந்த அழகிய பெரிய விழிகள் அவனுக்கு இந்திராணியை நினைவுபடுத்தின. அசப்பில் ஜமுனா மாதிரி இருக்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்த இந்திராணி இன்று திடீரென்று ஆஷா பரேக் மாதிரி தோற்றமளித்தாள். நாளைக்கு யாராக மாறுவாளோ? உண்மையை சொல்லப்போனால் அவனுக்கு இந்திராணியின் முகமே மறந்து விட்டது. அன்றொரு நாள் தன் வீட்டில் அவளை 2 நிமிடங்கள் பார்த்தானே, அவ்வளவுதான். அவளை காதலிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததில் இருந்து எத்தனையோ முறை அவள் முக ஜாடையை தன் நினைவுக்கு கொண்டு வர முயன்றிருக்கிறான். ஆனால் முடியவில்லை. அனுசூயாவின் ரூமுக்கும் அனுசூயாவின் மூக்கும் நளினிமாலாவின் வாயும் எதிர் வீட்டு பெண்ணின் கண்களும் சேர்ந்த ஒரு முகத்தை அவனால் உருவகப்படுத்திக் கொள்ள முடிந்ததே தவிர இந்திராணியின் அங்க லட்சணம் ஒன்றுமே அவனுக்கு தெளிவாக புலப்படவில்லை. மறந்துவிட்ட அந்த முகத்தை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனை பற்றி கொண்டது. ஆனால் எப்படி, எங்கே, எப்பொழுது? இந்திராணி வசிக்கும் தெரு அவனுக்கு தெரியும். ஆனால் எந்த சாக்கை வைத்து கொண்டு போய் பார்ப்பது? அவள் படிக்கும் காலேஜ் தெரிந்தாலாவது அங்கே போய் நிற்கலாம். என்னடா இது, இந்த கேஸ் ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கே. அவளை நான் மீட் பண்ண முடிஞ்சா தானே அவள் என் பார்வையை மீட் பண்ண முடியும். அப்போதுதானே அதில் குடிக்கொண்டிருக்கும் பரிவையும் பாசத்தையும் அவள் புரிந்து கொள்ள முடியும். இந்திராணி விஷயத்தில் சுதாகர் அருள்தாஸின் உதவியை நாடுவதாக இல்லை. தன் காதல் லட்சியத்தில் அவன் உண்மையாகவே அக்கறை காட்டுகிறானா அல்லது அதை பற்றி கேலி செய்கிறானா என்றே சுதாகருக்கு புரியவில்லை. வர வர அருள்தாஸின் போக்கே அவனுக்கு பிடிக்கவில்லை. மாமா கூட அந்த அருள்தாஸ் பையனோட அவன் தலைமுடியை பார்த்து அவர் அவனுக்கு வைத்திருந்த பெயர் அதிகம் சேராத என்று சொல்லி இருக்கிறாரே. உண்மையான காதலை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஊரில் இருப்பவர்களை பற்றி வீண் வம்பு பேசத்தான் தெரியும் என்று அருள்தாஸை பற்றி சற்று குறைவாகவே மதிப்பிட துவங்கி இருந்தான் சுதாகர். ஆகவேதான் இந்திராணியை காதலிக்கும் விஷயத்தில் நாராயணனின் உதவியை நாடினான் அவன். நாராயணனை சுதாகருக்கு 4 மாதங்களாகத்தான் பழக்கம். இருந்தாலும் அவர்களிடையே ஒரு நெருங்கிய நட்பு வேர் ஊன்றியிருந்தது. உலக அனுபவம் நிறைய இருப்பவனை போல் நாராயணன் புத்திசாலித்தனமாக பேசுவது சுதாகரை மிகவும் கவர்ந்திருந்தது. காரியாலயத்தில் உள்ளவர்களை பற்றி அவன் வேடிக்கையாக விமர்சனம் செய்யும் போதெல்லாம், பார்த்தால் சாதுவாக இருக்கிறானே, எப்படி சிறு விஷயங்களை எல்லாம் கவனித்து வைத்திருக்கிறான் என்று அவள் அதிசயிப்பதுண்டு. இதையெல்லாம் விட நாராயணன் மீது சுதாகருக்கு ஒருவித அனுதாப உணர்ச்சியும் ஏற்பட்டிருந்தது. தான் விரும்பிய பெண்ணை அடைய முடியாமல் அந்த நிகழ்ச்சியின் சோக நிழலில் உள்ளத்தில் ஏக்கத்தையே துணையாக கொண்டு துயர வாழ்க்கை நடத்தும் நாராயணன் எப்படித்தான் சிரித்து பேசுகிறானோ என்று சுதாகர் பல முறையும் ஆச்சரியப்பட்டிருக்கிறான். முதலில் உங்களுக்குள் காதல் எப்படி ஏற்பட்டது என்று சாதாரணமாக எல்லோரும் கேட்கும் கேள்வியைத்தான் சுதாகர் நாராயணனிடம் ஒரு நாள் கேட்டான். நாராயணன் சிரித்து கொண்டான். சுதாகர், உனக்கு அனுபவம் போதாது. நீ காதலை மார்க்கெட் சரக்கு மாதிரி நினைச்சு பேசுற. டைம் டேபிள் போட்டா காதல் செய்வார்கள். அது யமகண்டம் ராகு காலம் பார்த்தா ஏற்படுகிறது. யார் யாரை காதலிக்க வேண்டும், எத்தனை நாள் காதலிக்க வேண்டும், எப்படி காதலிக்க வேண்டும் என்ற சாஸ்திரத்திலா எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றான் நாராயணன் சிரித்து கொண்டே. நீ பேசுவதை பார்த்தால் காதல் என்பதை பொய் என்று நினைப்பது போல் தோன்றுகிறது. சேச்ச, உனக்கு இன்னும் என்னை புரிஞ்சுக்கிற வயசு ஆகல சுதாகர். மனித உணர்ச்சிகள் எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை இந்த காதலும். இது ஒரு உண்மை உணர்வு, ஒரு அனுபவம், ஒரு நிலை. அன்பின் அடிப்படையில் காதல் மாளிகை எழுவதால் காலத்தாலும் அழிக்க முடியாமல் அது நிலைத்து விடுகிறது. நேற்று, இன்று, நாளை என்ற கால அளவுக்குள் அடங்காமல் என்றுமே இருந்து கொண்டிருப்பதால் அது எப்போது ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காதலுக்கு தோல்வி என்பதும் கிடையாது, வெற்றி என்பதும் கிடையாது. திருமணமே காதலு முடிவு என்று கருதுபவர்கள் அது நடக்காவிட்டால் காதலில் தோல்வி அடைந்ததாக கூறுகிறார்கள். அது உடல் அளவில் தோன்றும் ஓர் அற்ப ஆசையே அன்றி உள்ளத்தில் கலந்துவிடும் புனித காதலாகிவிடாது. உடலால் மலரும் பாசம் உள்ளத்தால் இறுகி உயரும் போது
காதல் என்னும் அன்பு தத்துவமாகி நம்மை ஆட்கொள்கிறது. வங்காள நாவல்களில் வரும் கதாநாயகன் போல் நாராயணன் புரியாத தத்துவங்கள் எல்லாம் பேசுவதற்கு காரணம் காதல் தோல்வியால் ஏற்பட்ட அதிர்ச்சியே என்று கருதினான் சுதாகர். தன்னுடைய எண்ண எழுச்சிகளை பிரதிபலிப்பது போல் எதிரில் எழுந்து எழுந்து அடங்கிக் கொண்டிருந்த அலைகளை பார்த்தபடியே பேசிக்கொண்டிருந்தான் நாராயணன். அவன் கண்கள் கலங்கி பனித்தன. ஏன் நாராயணா அழற? உன் காதல் தோல்வியை நினைத்துத்தானே வருந்துற? இல்ல சுதாகர், உண்மையான காதலின் உன்னத சக்தியை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டேன், வேறொன்றுமில்லை. சுந்தரியின் தங்கமான உள்ளத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் கண்ணீர் வந்து விடுகிறது. இன்று கூட அவளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. இருமல் எப்படி இருக்கிறது என்று விசாரித்துவிட்டு சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தை விட்டு விடும்படி எழுதியிருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே நாராயணன் கண்களை துடைத்து கொண்டான். சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டது. கல்யாணமான பெண் ஒருத்தி வேறொருவனுக்கு கடிதம் எழுதுவதா என்று ஆச்சரியப்பட்டான். அவன் முகபாவத்தை நாராயணனும் புரிந்து கொண்டான். என்ன சுதாகர், நாங்கள் கடிதம் எழுதி கொள்கிறோமே என்று ஆச்சரியப்படுறையா? உலகம் அதை ஒப்புக்கொள்ளாததுதான். ஆனால் உறவு மாறிய உடனேயே உள்ளமும் மாறிவிடுமா? உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளலாம், எண்ணங்களை பொசுக்கிக் கொள்ளலாம், குமரி வரும் நினைவுகளை ஆழ புதைக்கலாம். ஆனால் உண்மையை மறைக்க முடியுமோ? இல்லை, பொங்கி பெருகும் அன்புக்குத்தான் அணை போட முடியுமோ? கடந்து போன நிகழ்ச்சிகள் உருவாக்கிய உணர்ச்சிகளின் தீவிரத்தை காலம் குறைக்கும் வரையில் கடிதங்கள் எழுதித்தான் ஆறுதல் பெற வேண்டும். ஆமா, கேட்கிறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவளுடைய கணவன் இதை எப்படி அனுமதிக்கிறான்? சுந்தரியின் தூய உள்ளத்திற்கு ஏற்ற கணவனை கடவுள் தந்திருக்கிறார். அவன் கல்லூரியில் மனோ தத்துவ ஆசிரியராக பணிபுரிகிறான். அவள் நிலையை புரிந்து கொண்டு அவள் பண்பில் நம்பிக்கை வைத்து எனக்கு கடிதம் எழுதுவதை அனுமதித்திருக்கிறான் என்றே நினைக்கிறேன். நாள் அடைவில் கடிதம் எழுதும் ஆசை குறைந்து உணர்ச்சி குவியல்கள் எல்லாம் தூய நினைவுகளாக மாறி ஆன்மாவுடன் கலந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். நாராயணன் LIC கட்டிடத்தின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு பேசினான். சுதாகர் பாதாள கிடங்கில் உட்கார்ந்து கொண்டு அந்த பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். நாராயணன் பேசிய கருத்துக்கள் காற்றில் கலந்ததே ஒழிய சுதாகரின் நெஞ்சில் பதியவில்லை. நாராயணனுடைய கருத்துக்களை வைத்து கொண்டு ஒரு தொடர்கதை எழுதினால் அதற்கு மாஸ் அப்பீல் இருக்காது. 2வது வாரமே போர் அடிக்க ஆரம்பித்துவிடும் என்று எண்ணிக்கொண்டான் அவன். சுதாகர் நாராயணனை கடற்கரைக்கு அழைத்து வந்த காரணமே தன் காதலுக்கு ஆரம்ப விழா நடத்துவதை பற்றி சில டிப்ஸ்கள் வாங்கி போகத்தான். ஆனால் அவனோ தூய்மையான காதலுக்கு விளங்காத விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். எனவே சுதாகர் பொறுமையை இழந்தான். அதெல்லாம் சரி நாராயணா, நான் ஒரு பெண்ணின் இதயத்தை கவர்ந்தாக வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல் என்று வெட்டு ஒன்று துண்டு 2ஆக கேட்டான். அடப்பாவமே, காதல் என்ன நாட்டியமா, சங்கீதமா, ஓவியமா? மற்றொருவர் பாணியை பின்பற்றுவதற்கு? சுதாகர், நீ ரொம்ப பெக்யூலியராக இருக்கேப்பா. இருந்து விட்டு போகிறேன். நீ சுந்தரியின் மானத்தை எப்படி கவர்ந்த? சுந்தரியின் மனத்தை எப்படி கவர்ந்த, அதை சொல். அதுதான் எனக்கு இன்னும் விளங்காத மர்மமா இருக்கு. அவள் என்னிடம் உயிரையே வைத்திருந்தாள் என்று கண்டுபிடிக்க 2 வருடங்கள் ஆயிற்று தெரியுமா? 2 வருடங்களாக வேறு என்னதான் பேசிக்கொண்டீங்க? பேச்சா? நாங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கொண்டதே கிடையாது. 4 பேர் இருக்கும்போது என் காதில் விழ வேண்டும் என்று அவள் வேறு யாரிடமோ பேசுவாள். அதற்கு பதில் சொல்லும் வகையில் நான் வேறு யாரிடமோ என் அபிப்பிராயத்தை கூறுவேன். நாங்கள் வெளியில் பேசிக்கொண்ட விஷயங்களுக்கும் உள்ளத்தால் பேசிக்கொண்ட பேச்சுக்கும் இடையே இருந்த ஒற்றுமை எங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும். பிறருக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் இருவரும் 2 வருஷங்கள் பழகியும் ஒரு காதல் மொழி கூட பேசியது இல்லையா? அவளை தொட்டது கூட கிடையாதா? சீ, அந்த உப்பு தண்ணியில உன் வாய கழுவு. அவள் அருகில் நான் நின்றது கூட கிடையாது. அவள் அற்புதமாக பாடுவாள். நான் 3வது வீட்டு மாடி அறையில் உட்கார்ந்து அதற்கு தாளம் போடுவேன். அவள் பாடி முடித்ததும் நான் அந்த ராகத்தை வீசிவில் பாடுவேன். அவள் அதை கேட்டு நான் அந்த ராகத்தை விசிலில் பாடுவேன். அவள் அதை கேட்டு ரசிப்பாள். எங்க ஊர்ல தமிழர் மன்றம் ஒன்று இருந்தது. அதன் வருடாந்திர விழாவில் அவள் பாடிய போதுதான்
முதல் முறையாக அவளை பார்த்தேன். அன்று காரியதரிசி என்ற முறையில் அவளை பாராட்டி இரண்டொரு வார்த்தைகள் பேசினேன். அவள் அப்போது காதில் ஜிமிக்கி போட்டு கொண்டிருந்தாள். அது அவள் அழகை கெடுக்கிறது என்று வாய் தவறி பக்கத்தில் இருந்த கோப்புவிடம் சொன்னேன். 2 நாட்கள் கழித்து நான் அவளை பார்த்தபோது அவள் காதில் ஜிமிக்கி இருக்கவில்லை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததோ என்று நினைத்தேன். பிறகுதான் தெரிந்தது கோபு சுந்தரியின் பெரியப்பா பிள்ளை என்று. ஜிமிக்கியை பற்றிய எனது கருத்தை அவளிடம் சொல்லியதாக பிறகு கோபு என்னிடம் கூறினான். உன் ஃப்ரெண்டு சுந்தரி மூக்கு குத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று என் தங்கையிடம் ஒரு நாள் கூறினேன். ஒரு வாரத்திற்கெல்லாம் அவள் மூக்கு குத்தி கொண்டு பேசரி போட்டு கொண்டு விட்டாள். நீ அவளுக்கு காதல் கடிதமே எழுதியதில்லையா? ஒரே ஒரு முறை என் உள்ளத்தில் இருந்ததை எழுத்தில் வடிக்க முயன்றேன். அவள் இஷ்டத்தை அறிந்து கொள்ள ஆவலுடன் இருப்பதாகவும் அதில் எழுதியிருந்தேன். என்ன பதில் எழுதினாள்? சுதாகரின் ஆர்வம் பொங்கி வழிந்தது. உடனே எழுதவில்லை. 1 மாதம் கழித்து எழுதினாள். என் மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல தைரியம் இல்லாமல் நான் குழம்பிக் கொண்டிருந்த போது என்னை ஒருவர் பெண் பார்க்க வந்தார். பிறகு நடந்தது எல்லாம் கோபு உங்களிடம் சொல்வான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டது. நான் போய் வருகிறேன். உங்களை விட்டு பிரியப் போவதை நினைக்கும் போது என் உயிர் என் உடலை விட்டு பிரிவது போல உணர்கிறேன். என் வாழ்வில் என்ன மாற்றங்கள் நேர்ந்தாலும் என் இதயத்தில் நீங்கள் என்றும் வாழ்வீர்கள். இது சத்தியம். கடிதத்தின் இந்த பகுதியை அப்படியே ஒப்பித்துவிட்டு நாராயணன் மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டான். அவன் கண்கள் குளமாயின. சுதாகருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. எதையோ கேட்கப் போய் நாராயணன் மீண்டும் மீண்டும் பழைய நிகழ்ச்சிகளில் மனம் குமுறுவதைக் கண்டு அவன் வருத்தப்பட்டான். இனிமேல் அவனிடம் காதலை பற்றியே பேசக்கூடாது என்று நினைத்து கொண்டான். தன் காதல் விஷயத்தில் நாராயணன் உதவ மாட்டான் என்று முடிவு செய்த சுதாகர் அடுத்தபடி என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு வழியும் புரியாமல் அவன் குழம்பிக் கொண்டிருந்த போதுதான் ஒரு நாள் மரகத அம்மாள் அவனிடம் வந்து, டே சுதா, உனக்கு வேலை கிடைச்சா வடபழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதை செய்தாச்சு. உங்க அப்பா சிவா விஷ்ணு கோயில் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தாராம். அது ஒவ்வொரு வாரமா தள்ளிக்கிட்டே போகுது. இன்னைக்கு நீயும் அருள்தாசமா போய் அதை உடைச்சிட்டு வந்துடுங்கடா என்றாள். அட போமா, உனக்கு வேற வேலை இல்லைனா? 108 தேங்காய் உடைக்கிறதுன்னா விளையாட்டா இருக்கா? கை போயிட்டா என்ன செய்யறது? முதல்ல திருப்பதி உண்டியல்ல ஒரு கை வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கோ, அப்புறம் போய் உடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கேலியாக சிரித்தான். மரகதம்மாளுக்கு கோபம் வந்தது. ஏண்டா சாமி காரியத்துல துக்கிரித்தனமா பேசுற? உன் நாக்கு அழுகி போயிடும். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்தேன், அதுவும் இப்படி தரிதலையா போயிடுச்சே என்று சொல்லி வயிற்றில் அடித்து கொண்டாள். சுதாகருக்கு மனம் இளகியது. அம்மா கண் கலங்கினால் அவனால் சகிக்க முடியாது. சரிம்மா போறேன், தேங்காய்க்கு பணம் கொடு என்று வாங்கி கொண்டு அருள்தாஸை தேடுவதற்காக கிளம்பினான் சுதாகர். 108 தேங்காய்களையும் உடைத்து ஓய்ந்த களைப்பு தீர்ந்ததும் குருக்களிடம் விபூதி வாங்க கையை நீட்டினான் சுதாகர். எதிரில் பெண்ணின் கரம் ஒன்று தெரிந்தது. நிமிர்ந்து பார்த்தான். 2 கருவிழிகள் அவன் மீது பன்னீரை தெளித்தன. தேங்காய் உடைத்த அசதி எல்லாம் எங்கோ பறந்து போய்விட்டதாக உணர்ந்தான் அவன். எதிரில் இந்திராணியே நின்று கொண்டிருந்தாள். தனது புனித காதல் தொடங்கிவிட்டதாகவே கருதினான் சுதாகர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பார்வைக்கு சாட்சி நீராடினால் சுருதிக்கு சிறிதும் மதிப்பு கொடுக்காத சாரீரத்தில் உறக்க பாடிக்கொண்டிருந்தார் தணிகாசல முதலியார். மாலை 7 மணிக்கு அவர் வீட்டில் இருந்தால் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டார். சிவ பழமாக ஊஞ்சலில் அமர்ந்து கண்களை மூடியபடி பக்தி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருப்பார். தேவாரமும் திருப்புகழும் திருப்பாவையும் கடல் மடை திறந்தாற் போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். பக்தியுடன் பாடும் அவர் இசையின் இலக்கணங்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவர் பாடி முடித்ததும் மரகதம்மாள் வழக்கப்படி முருகன் படத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்ட பிறகு கணவனிடம் காட்டினாள். அவரும் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டே வீடே அதிரும்படி, அப்பனே முருகா,
சண்முகா, வடிவேலா, பழனியாண்டவா என்று அழைத்து கொண்டே கீழே விழுந்து வணங்கினார். வயதாகிவிட்டதால் அவரால் சட்டென்று எழுந்திருக்க முடியவில்லை. அவர் படும் அவதியைக் கண்டு மரகதம்மாள் இரு கைகளாலும் கணவனை பிடித்து தூக்கிவிட்டாள். அன்று சனிக்கிழமை. முதலியாருக்கு ஒரு பொழுது. ஆகவே தோசை பலகாரத்தை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். மரகதம், கொஞ்சம் வெல்லம் போடு என்று கேட்டார். அதென்னமோ உங்க ருசியே வேடிக்கையா இருக்குது. இனிமே வெல்லத்தை கரைச்சே தோசையும் இட்லியும் சுட்டுடுறேன் என்றாள் மரகதம்மாள், பாதி குறும்புடனும் பாதி அலுப்புடனும். உனக்கு என்னமோ கேலியா இருக்கு. நீ ஒரு நாள் வெல்லத்தை சேர்த்து தோசையை தின்னு பாரு, அப்புறம் சொல்லுவ என்று கூறிய முதலியார், சுதா கூட ஏன் மாதிரிதான் ஹோட்டலுக்கு போனா 2 ஸ்வீட்டு சாப்பிட்றானாம், லோகு சொன்னான் என்றார். அதான் அவன் உடம்பு ஊதிக்கிட்டே போகுது. தீனியில தானா உங்களை கொள்ளணும்? தீனியில மாத்திரம் இல்ல, பக்தியிலையும் ஏன் மாதிரிதான். இப்பெல்லாம் அவன் கோயிலுக்கு தவறாம வரான் மரகதம். அன்னைக்கு காலட்சேபத்துல கூட அரை மணி உட்கார்ந்துகிட்டு இருந்தான். தட்டுல கூட காசு போட்டானே என்று பெருமையுடன் கூறினார் தந்தை. நான் தான் சொல்லிட்டு இருக்கனே, அது தங்கமான பிள்ளை. நீங்க தான் அவனை உதவாக்கரை சோம்பேறின்னு கரிச்சு கொட்டுறீங்க. தாய் பெருமிதத்தில் திளைத்தாள். அவனை திட்டணும்னு எனக்கு ஆசையா மரகதம்? ஒரே பிள்ளையாச்சே, ஒழுங்காக இருக்கணுமே, குடியும் குடித்தனமுமா வாழ்ந்து நம் பேரை காப்பாத்தணுமே என்கிற கவலை தானே உனக்கு மட்டும் இல்லையா? அது சரிதான், ஏதோ பேச்சுக்கு சொன்ன. வீட்டில் கண்டிப்பில்லாம இருந்தா பசங்க பாழாயிட மாட்டாங்களா? அன்னைக்கு கூட கோயில்ல சொர்ணத்தை பார்த்து கேட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இந்திராணியை நம்ம சுதாவுக்கு கொடுக்க அவங்களுக்கு இஷ்டம்னு சொன்னா. ஆனா அந்த பொண்ணு ஒரு பிஏயாவது படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் செய்துப்பேன்னு சொல்லுதாம். இந்த காலத்து பெண் பசங்க எல்லாம் அப்படித்தான் பேசுதுங்க. ஆனா ஒண்ணு மரகதம், அதுங்க எல்லாம் ஜோரா படிச்சு பாஸ் செய்திடும். எம்ஏ பிஏன்னு பட்டம் வாங்கிடுறாங்க. அதுக்கேத்த மாப்பிள்ளைங்களை தேடுறது பெரிய பாடாயிடுது. நல்ல வேலை நமக்கு பெண் இல்லையே. அது உனக்கு ஒரு குறைதான் இல்லையா மரகதம் என்று கண்ணை சிமிட்டி சிரித்தார் முதலியார். அட, உங்க தமாஷெல்லாம் போதுங்க. குழந்தை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடின கதையா இல்ல இருக்கு. பொண்ணு இல்லைன்னு இப்ப யாரும் அழுதாங்களாம். இருக்கிற பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை செய்துட்டு கண்ணை மூடிடலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்க, சும்மா குறுக்க பேசாதீங்கோ. இந்திராணி படிக்கணும்னு சொன்னாலாம். நல்ல இடமா வந்தா கல்யாணம் செய்துடுறேன்னு அவங்க அப்பா சொல்றாராம். நீங்க போய் ஒரு வார்த்தை கேளுங்களேன். நீ சொல்றது வேடிக்கையா இருக்கே மரகதம். நம்ம பையன் என்ன நொண்டியா முடமா? அவனுக்கு என்ன குறைச்சல்? அவங்களே வந்து கேட்கட்டுமே. யார் கேட்டா என்னங்க? நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே. நாளைக்கு போய் கேட்குறீங்களா? சரி, கேட்குறேன். நீ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பீல் ஏது என்று சொல்லிக்கொண்டே நிதானமாக 8வது தோசையையும் முடித்துவிட்டு கையை கழுவ எழுந்தார் தணிகாசல முதலியார். தாயும் தந்தையும் ஒரு வழியில் திட்டம் போட்டு கொண்டிருந்த போது பிள்ளை வேறொரு வழியில் யோசித்து கொண்டிருந்தான். பிள்ளையார் சந்நிதியில் இந்திராணியை சந்தித்ததில் இருந்து அவன் நாள்தோறும் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தான். பிள்ளையாரிடம் கண் மூடி கை கூப்பி நின்றான். ஆஞ்சநேயரை வலம் வந்தான். நவகிரகத்தை சுற்றி சுற்றி வந்தான். பார்வதி அம்மனை விழுந்து விழுந்து வணங்கினான். இதற்கெல்லாம் காரணம் இந்திராணிதான். அவள் செய்தது எல்லாம் அவனும் செய்தான். அவள் காலட்சேபத்தில் சிறிது நேரம் போய் உட்காருவாள், இவனும் உட்காருவான். சுதாகர் இப்படி செய்வதையெல்லாம் பார்த்த தணிகாசல முதலியார் தப்பு கணக்கு போட்டார். பையனுக்கு நல்ல புத்தி வந்து விட்டது என்று உள்ளூர மகிழ்ந்தார். பாவம், அவன் இந்திராணியின் பக்தனாக கோயிலில் சுற்றி கொண்டிருந்தான் என்று அவர் கண்டாரா? இந்திராணி அம்பாளின் சந்நிதியில் நின்று கொண்டு ஏதேதோ தோத்திரங்கள் சொல்வாள். அது அரைகுறையாகத்தான் அவன் காதுகளில் விழும். தனக்கும் அம்மாதிரி ஒன்றுமே சொல்ல தெரியவில்லையே என்று உண்மையாகவே வருந்தினான் சுதாகர். ஏதாவது பாடி அவளுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. பள்ளிக்கூடத்தில் அவன் படித்த நாட்களில் தினமும் பிரார்த்தனையின் போது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்ற பாட்டை பாடியிருக்கிறான். அதை இப்போது நினைவுபடுத்தி பார்த்தான்.
அது 2, 3 அடிகளுக்கு மேல் நகர மறுத்துவிட்டது. என்ன செய்வது? அவனுக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா பாட்டுக்கள் தான். ஏதோ பாசுரங்களை சொல்வது போல கண்களை மூடிக்கொண்டு வாயில் முணுமுணுப்பான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயினில் புன்னகை சிந்தி, இப்படி ஏதாவது ஒரு பாட்டாக இருக்கும் அது. அன்று அம்மனுக்கு பிரமாதமான அலங்காரம் செய்திருந்தார்கள். ஆதி பராசக்தியின் ரூப லாவண்யத்தில் மனதை பறிகொடுத்த பக்த கோடிகள் மெய் மறந்திருந்த நேரத்தில் எதிரில் நின்றிருந்த இந்திராணியின் எழிலை பருகிக் கொண்டிருந்தான் சுதாகர். திடீரென்று சற்றும் எதிர்பாராத சமயத்தில் அவள் அவனை பார்த்து விட்டாள். அந்த மின்வெட்டில் தாக்குண்ட சுதாகர் ஒரு கணம் நடுங்கியே விட்டான். இந்திராணியின் கண்களை சந்திக்க தைரியம் இல்லாதவனாய் சட்டென்று ஜகன் மாதாவின் பக்கம் திரும்பி கண்களை மூடிக்கொண்டான். அவளில் தேவியை கண்டான். தேவியில் அவளை கண்டான். ஆலய மணியின் ஓங்கார நாதம் அவள் பெயரையே முழங்குவது போல் ஒரு பிரம்மை, ஊதுவத்தியின் நறுமணம், சாம்பிராணியின் சுகந்தம், மங்களம் துலங்கும் அந்த புனித சூழ்நிலையில் பரமனும் பக்தனும் ஐக்கியமாகும் அந்நேரத்தில் தானும் அவளும் இரண்டர கலந்து விட்டதாகவே கருதினான் அவன். தேவியின் கருணை என்ற கதையில் எழுத்தாளர் சே. ரா எழுதியிருந்த மேற்கண்ட வரிகள் சுதாகரின் நினைவுக்கு வந்தன. தெய்வ சாட்சியாக அன்று தானும் இந்திராணியும் ஐக்கியமாகி விட்டதாகவே கருதினான் அவன். குனிந்தபடியே ஓரக்கண்ணால் அவள் முகத்தை பார்த்தான். அதில் புது பொலிவு பளிச்சிட்டதாக தோன்றியது அவனுக்கு. அவளுடைய உதடுகள் அசைந்தன. இந்திராணி தன்னுடன் ஏதோ பேச ஆசைப்படுவதாக கற்பனை செய்து கொண்டான். பாவம், அவள் பெண், வெட்கம் அவளை தடுக்கிறது. ஆண்தான் இம்மாதிரி சந்தர்ப்பங்களின் தைரியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தான். இந்திராணியுடன் எப்படியாவது ஏதாவது பேசிவிட வேண்டும் என்று கேட்டு அவள் பதில் சொல்லாமல் இருந்து விட்டால் மானம் போய்விடுமே. சரி, அவள் பதில் சொல்ல தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டால் போகிறது. எதை பேசுவது? யோசித்தான் சுதாகர். ரைட், அதுதான் சரி. உங்களை அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. இதில் அவள் பதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லையே. உங்களை என்று சொல்வதா அல்லது உன்னை என்று சொல்வதா என்று புரியாமல் சிறிது நேரம் குழம்பினான். 2, 3 முறை பேசி பழகும் வரை உங்களை என்று அழைப்பதுதான் நல்லது என்று முடிவு செய்தான். பெருமாள் சந்நிதிக்கு வந்து கொண்டிருந்தாள் இந்திராணி. சுதாகர் வியர்வையை துடைத்து கொண்டு அவளிடம் தான் சொல்ல வேண்டியதை ஒரு முறை ஒத்திகை பார்த்து கொண்டான். தொண்டையை கனைத்து கொண்டான். அதற்குள் இந்திராணி அவனை நெருங்கிவிட்டாள். உங்களை சுதாகரின் முதுகில் பளார் என்று ஒரு அறை விழுந்தது. டே சுதாகர், உனக்கு வேலை கிடைச்சுட்டுதாமே, சொல்லவே இல்லையே. எனக்கு ட்ரீட் எப்படா என்ற இரைச்சல் கேட்டது. திரும்பி பார்த்தான். சாரங்கபாணி தன் சிங்க பற்களை காட்டி சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். பூஜை வேளையில் கரடியாய் வந்தானே, தரித்திரம் பிடித்தவன் என்று தனக்குள்ளேயே சபித்து கொண்டான் சுதாகர். முதுகுவலி தாங்க முடியவில்லை. அவனுக்கு அழுகையாக வந்தது. எப்படா ட்ரீட் என்றான் சாரங்கபாணி மீண்டும். இம்முறை சுதாகருக்கு வயிற்றில் ஒரு குத்து விழுந்தது. உனக்கு ட்ரீட்டா வேணும்? விஷம் கொடுக்கற, தின்னுட்டு பிராணனை விடு, என் பிராணனை வாங்காத என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு வருவேன். குவாலிட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் இல்ல என்ற கையை ஓங்கினான் சாரங்கபாணி. டே, தயவு செஞ்சு என் நெஞ்சில குத்துடா. முதுகும் வயிறும் ரொம்ப வலிக்குது. இனிமே தாங்க முடியாது என்றான் சுதாகர் வயிற்றெரிச்சல் தீர. அன்று இரவு சாப்பாட்டின் போது லோகநாதன் மரகதம்மாளிடம், அக்கா, சுதாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு என்றார். சுதாகர் ஒன்றும் பேசாமல், முகத்தில் ஒருவித பாவமும் இல்லாமல் சாப்பாட்டில் கவனமாக இருந்தான். மரகதம்மாள் சுதாகரின் முகத்தை பார்த்து கொண்டே லோகவிடம், நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன், அவங்களுக்கும் கொடுக்க இஷ்டந்தான் என்று இழுத்தாள். சுதாவுக்கு இஷ்டமானு தெரியணும், அவ்வளவுதானே. பொண்ணு யாரு என்று கேட்டார் லோகோ. நம்ம நாராயணசாமி முதலியாரின் பேத்தி இந்திராணி. நல்ல பெண்ணாச்சே, அவளை கட்டிக்க சுதாகருக்கு கசக்குதாமா
என்று சொல்லிவிட்டு சுதாகரை கடைக்கண்ணால் பார்த்தார் லோகு. அப்போதும் சுதாகர் வாய் மூடி மௌனியாகவே இருந்தான். என்னடா இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்திருக்கியே, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று சற்று கடுமையாகவே பேசினார் மரகதம்மாள். அம்மா, தயவு செய்து கல்யாணத்தை பத்தி பேசி என்னை தொந்தரவு செய்யாதீங்க, எனக்கு இஷ்டமில்ல என்றான் சுதாகர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.